வைகை அணையில் இருந்து உசிலம்பட்டி 58 கிராம பாசன கால்வாயில் தண்ணீர் திறந்துவிடக் கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்கள். வைகை அணையிலிருந்து 58 கிராம பாசன கால்வாயில் தண்ணீர் திறந்துவிடக் கோரி உசிலம்பட்டியில விவசாயிகள் சாலை மறியல் செய்தனர். ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற சாலை மறியலில் அனைவரையும் போலீசார் தற்போது கைது செய்து வருகின்றனர். வைகை அணையிலிருந்து தற்போது முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில உசிலம்பட்டி பகுதியில் உள்ள 58 கிராம பாசன கால்வாயில தண்ணீர் திறக்க கோரி கடந்த வாரத்துல 58 கிராம பாசன விவசாயி சங்கம் சார்பாக மாவட்ட ஆட்சியரிடமும் பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுத்தனர். மனு கொடுத்திருந்த நிலையில உரிய நடவடிக்கை எடுக்காத சூழ்நிலையில 58 கிராம பாசன கால்வாய் விவசாய சங்கத்தினர் தலைமையில விவசாயிகள் மதுரை மாவட்ட உசிலம்பட்டி தேவர் சிலை அருகே திடீரென மதுரைக்கு வரக்கூடிய சாலையில, அதாவது தேனியிலிருந்து மதுரை வரக்கூடிய சாலையில சாலை மறியலில் ஈடுபட்டனர். இவர்களுக்கு ஆதரவாக அதிமுக, பார்வர்டு உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் அவர்களுக்கு ஆதரவாக கட்சி பிரமுகர்களும் அதுல கலந்து கொண்டனர். சாலை மறியல் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்றிருந்த நிலையில இந்த மறியல் போராட்டத்துல உசிலம்பட்டி மைய பகுதியில கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. சாலை மறியல் போராட்டத்தால 300க்கும் மேற்பட்ட விவசாயிகளும் இந்த போராட்டத்துல கலந்து கொண்டிருந்த நிலையில தான் சாலை நீண்ட தூரத்துக்கு அது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்த நிலையில அனைவரையுமாக போலீசார் கைது செய்து வருகிறார்கள். இதனால இந்த பகுதியில சிறிது நேரம் பரபரப்பும் ஏற்பட்டிருந்தது. தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.